இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வாக்கு தானியேல் 4:37. அகந்தியாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அன்பான சகோதர சகோதரிகளே, நேபுகாத் நேச்சர் இந்த காரியத்தை சொல்லுகின்றார். அகந்தியாய் நடக்கிறவர்களை ஆண்டவர் தாழ்த்த முடியும். ஏனென்றால் அவர் பெருமையாக நான் கட்டின பாபிலோன் நகரம் என்று அவர் பெருமைப்பட்ட போது அவர் தாழ்த்தப்பட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அவர் ஒரு கனவை கண்டு அந்த கனவினாலே கலக்கம் அடைந்து தானியேல் அது கனவை அவருக்கு சொல்கின்றார். நீர் ராஜாக்களுடன் தள்ளப்படுவாய், காட்டு மிருகங்களோடு வாசம் பண்ணுவாய் என்று சொல்கிறார். அவருக்கு பெருமை வந்ததினாலே ஆண்டவர் அவரை தள்ளிவிட்டார் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, சில நாட்கள் கழித்து அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் மறுபடியுமாக ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அதனாலே நாம் அதிகாரிகளுக்கு பயந்து நடப்போம். ஆண்டவர் அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13 வாசிக்கின்றோம். Blessed day. God bless you. Take care. Be safe. Give heart to God and to man. Please subscribe, like and share it. Thanks for watching.